மாட்டுக்கு மூக்குனாங்க கட்டுற மாதிரி உன் திமிர அடக்க தாண்டி இந்த தாலியை கட்டின. ஐயோ ராஸ்கல் என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? அட பாவி, என் பொண்ணு ஒண்ணு அடிச்சது தப்புதான். அதுக்காக தாலி கட்டுவியா? ஏன்டா அப்படி பண்ண? 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 சொல்றேன் விடுங்க. அழுவுறீங்களா? அழுங்க, நல்லா அழுங்க. இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை பெத்ததுக்கு நீங்க நல்லா அழுவணும். பணம் இருந்தா எந்த ஆம்பளை வேணாம் கை நீட்டி அடிக்கலாங்கிற திமிர்ல தெரிஞ்சல, அந்த திமிர அடிச்சு நொறுக்கிறதுக்காக தாண்டி இந்த தாலியை நான் உனக்கு கட்டினேன். இனிமே என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? பொறுக்கி ராஸ்கல், நீ கழுத்துல தாலி கட்டினா நான் உன்னை என் புருஷனா ஏத்துப்பேன், உன் கால் விழுந்துருவேன் நினைச்சியா? இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் மஞ்ச கயிறு தான். இதை இப்பவே கழட்டி உன் மூஞ்சில விட்டு எறிறேன் பாரு. அவசரப்பட்டு தாலி கழட்டிடாத. என்னமா சொல்ற? என்ன சொல்ற? இந்த அயோக்கிய பையன் என் கழுத்துல கட்டின இந்த அவமான சின்னத்தை காலத்துக்கும் என்ன சுமந்துகிட்டு இருக்க சொல்றியா? இது என் வாழ்க்கைய நினைச்சு கண்ணுல ஊத்திக்கிட்டு கும்பிட சொல்றியா? விடுமா நீ. வேண்டாம், நான் சொல்றத கேளு. விடுமா. கலட்டு வீசத்துக்கு இது ஒண்ணும் மஞ்ச கயிறு கிடையாது, மாங்கல்யம். உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு அம்மன் காலடியில வச்சு வேண்டி பூஜை பண்ணி அந்த அம்மனே ஆசீர்வாதம் பண்ண தாலி. இந்த தாலிய கோவில்ல வச்சு இவன் உன் கழுத்துல கட்டிருக்கான்னா இதுதான் உன்னோட விதி. இந்த விதி என்னால கழட்டி குப்பை தொட்டியில போட முடியும். நீ குப்பை தொட்டியில போடுறேன்னு சொன்னது இந்த தாலிய இல்ல, உன் வாழ்க்கைய. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு தெய்வம் மனசு வைக்கணும், தெய்வ ஆசீர்வாதம் இருக்கணும். இது ஆசீர்வாதமா? இது சாபமா? என்ன பழி வாங்குறதுக்காக போதையில வந்து இவன் என் கழுத்துல கட்டிட்டான். இத கழட்டி வீச முடியாம நீ லெக்சர் அடிச்சுக்கிட்டு இருக்க. விடுமா நீ. வேணாண்டி. இத பாரு, உன் கல்யாணம் எப்படித்தான் நடக்கணும்னு உன் தலையில எழுதி இருந்தா அது உன்னால எப்படி மாத்த முடியும்? அதுக்காக இவன் கூட போய் என்ன குடும்பம் நடத்த சொல்றியா? அப்படி சொல்லல. தாலி புனிதமானதுதான். ஆனா அது யாரு எப்போ எப்படி கட்டுறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பழி வாங்குறதுக்காக கட்ட தாலிக்காக உன் வாழ்க்கையை பழி கொடுக்க முடியாது. அவசரப்படாதம்மா. அவசரமா உன் கழுத்துல ஏறின தாலியையும் நீயும் அவசரமா இறக்கணும்னு நினைக்காத. பொறுமையா இருமா. உன் அண்ணன் வரட்டும், அவனை போன் பண்ணி நான் வர சொல்றேன். எதுவா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாண்டி. இல்லம்மா, இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன விட இல்ல. இந்த கயிறு என் கழுத்துல ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாதுமா. பாரு, நான் கட்டின இந்த தாலிய நீ கயிறா நினைச்சாலும் சரி இல்ல, நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ. ஆனா இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது தாலி தான். இத கட்டின நான் தான் உன் புருஷன். இந்த ஜென்மத்துல இத உன்னால மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இத கழட்டி போட்டுட்டு நீ வேற யாருக்கு கழுத்தை நீட்டினாலும் அது உனக்கு ரெண்டாவது தாலி தான். ஏன்னா அது முதல் தாலி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தாலியே இல்லடா. அப்புறம் என்னடா முதல் தாலி ரெண்டாவது தாலி எல்லாம்? இத கட்டினதுனால என்ன பழி வாங்கிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. இனிமே நான் உன்னை எதுவுமே பண்ண வேணாண்டி. அந்த தாலியே உன்னை என்ன பண்ணுமா பண்ணும். போடி. திமிரு பிடிச்சவ. சத்யா, சத்யா, சத்யாமா, சத்யா, சத்யா, ஐயோ எழுதுருமா. சத்யா எழுதுருமாமா. மறுபடியும் கார்த்தியை இந்த வீட்லயே தங்க வச்சு
அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து அவங்க 2 பேரையும் ஒன்னா சந்தோஷமா ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இந்த கார்த்தி பண்ண பிரச்சனையால என் ஆசையே நிராசையா போயிடும் போல இருக்கு. கார்த்தி பண்ண பிரச்சனையால இப்ப இவரோட கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. கார்த்தி வந்ததும் உண்மையிலேயே என்ன ஆச்சு? அந்த பொண்ணு கிட்ட கார்த்தி வம்பு பண்ணானா இல்ல அந்த பொண்ணு கார்த்தி கிட்ட வம்பு பண்ணிச்சான்னு தெளிவா விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் கோவத்தை குறைக்க முடியும். என்னாச்சுங்க? அந்த பையன் வந்துட்டானா? இல்லங்க, இன்னும் வரல. நல்லா தெரியுமா உனக்கு? பாத்தியா? நல்லா தெரியுங்க, நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன். அவன் வரலங்க. அப்படியா? ச்சே, இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சான் அவன்? தெரியலையேங்க. ஒருவேளை வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு வரதுக்கு லேட் ஆகுமோ என்னவோ. நீ வேற, அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே வேலை குடிச்சிட்டு யாராவது பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்றதுதான். அவன் வரட்டும் இன்னைக்கு. சரிங்க, அவன் வருவான். அது வரைக்கும் நீங்க இப்படி முழிச்சுக்கிட்டே முனீஸ்வர சாமி மாதிரி உட்கார்ந்துருக்க போறீங்களா? தூங்குங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா? ஆதிர, நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து வெறியத்ததே தவிர தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. தூக்கம் வரலையா? இப்ப நான் உங்களுக்கு எப்படி தூக்கம் வர வைக்கிறேன்னு பாருங்க. வாங்க. படுத்துக்கோங்க. வாங்க வாங்க. கண்ணை மூடி ரிலாக்ஸா தூங்குங்க. என்ன இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? அம்மா தான் கூப்பிடுறாங்க. அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. ஷோ, பாப்பா கிட்ட வாயை கொடுக்காதீங்கன்னு சொன்னா எங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மா, என்னம்மா? பாப்பா என்ன பண்ணுச்சு? உங்க 2 பேத்துக்கு என்னம்மா தகராறு? பூபதி, நீ எங்கப்பா இருக்க? எங்க இருந்தாலும் உடனடியா இங்க வாப்பா, சீக்கிரம் வாப்பா. மா, என்னமாச்சு? டேய், நான் என்னன்னு சொல்லுவேன்? மன நிம்மதிக்காக உன் தங்கச்சிய கூட்டிட்டு கோவிலுக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மொத்த வாழ்க்கையோட நிம்மதியும் ஒரேடியா கெட்டு போயிடுச்சுடா. கெட்டு போச்சு. என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இப்ப நீங்க அழுவாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சத்யா கிட்ட தகராறு பண்ண அந்த பையன் திடீர்னு கோயிலுக்கு வந்து சத்யா கழுத்துல தாலிய கட்டிட்டான்டா. அந்த அயோக்கிய பயலுக்கு அவ்வளவு திமிரா? நான் வரமா, உடனே வரேன். டேய், வண்டியை திருப்பா. மா, பாப்பா கிட்ட தகராறு பண்ணப்பவே அவனை அப்படியே குரல்ல உருவிருக்கணும். மன்னிப்பு கேட்டதும் விட்டது தப்பா போச்சு. மா, இப்ப நான் வந்துகிட்டே இருக்கேம்மா. நான் வந்துடுறேன்.